மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை பகிர்ந்து கொண்டார். 2 மனிதர்களை குறித்து இயேசு சொன்னார். ஒரு மனிதன் வீட்டை கட்டும் பொழுது மணல் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினானாம். இன்னொரு மனிதன் வீட்டை கட்டும் பொழுது கற்பாறையில் மேல் தன் வீட்டை கட்டினானாம். வீட்டை கட்டி முடித்த பின்பதாக ஒரு கடும் புயல் அடித்ததுன்னு என்று இயேசு சொன்னார். புயல் அடித்த பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்துதான். ஆனால் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு அசையாமல் உறுதியாக நின்றது என்று இயேசு சொன்னார். அதற்கு விளக்கமாக வந்திருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த மணல் மேல் கட்டின மனிதன் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கின்றான் என்றால், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாமல் இருக்கின்ற மனிதன் தான் மணல் மேல் கட்டின மனிதனை போல இருக்கின்றான். ஆனால் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த மனிதன் தான் கற்பாறையில் தன் வீட்டை கட்டின மனிதனை போல் இருந்தான் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரம் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை தாங்க. தேவனுடைய வார்த்தை நீங்களும் நானும் பசி தாகத்தோட வாசிக்க ஆரம்பித்தோம் என நான் உங்களை சவாலிட்டு சொல்றேன். இதுவரைக்கும் இந்த வேத வசனத்தை நீங்க திறந்து படிக்காம நாளைக்கு நீங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில் நீங்க இந்த வசனத்தின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்படுது என்று பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை தெரிந்து கொண்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உடைந்திருக்கின்றதோ திரும்ப கட்ட ஆரம்பிப்பார். தேவன் மாற்ற ஆரம்பிப்பார், சுகம் தருவார். என்ன வாழ்க்கையில் அற்புதத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோமோ தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார்.